பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 66 உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். ஆமென். பிரியமானவர்களே, யோபு சொல்லுவாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று. நம்ம அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பலவீனங்களை குறித்து, அப்புறம் வியாதி, அதுக்கப்புறம் முன்னோர்கள் கடந்து வந்த அந்த சாபமான வாழ்க்கை, இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் எப்பவுமே ஜெபத்துல ஒரு அதாவது ஒரு விதமான ஜெபத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அது என்ன தெரியுங்களா? பிசாசு கட்டி வைத்திருக்கிற கட்டுகளிலிருந்தும், நாங்களே எங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளிலிருந்தும் எங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரியான நாங்களாகவே கட்டி வைத்திருக்கிற கட்டுகளிலிருந்து விடுதலை செய்யும் என்று எப்போ விண்ணப்பிக்க தொடங்கினேனோ அதுல இருந்து ஆண்டவர் முன்னால நான் பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் ஒரு காரியத்துல அழகா விடுதலை செய்து கொண்டே வந்தார். அப்பதான் தெரிஞ்சது, ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறாரு, பிசாசு கட்டி வச்சிருக்கான்னு சொல்லி நீங்களும் ஒரு குருட்டாட்டத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. இல்லாத ஒண்ணு, தேவையில்லாதத எல்லாத்தையும் நீங்க போட்டு குழப்பிக்கிட்டு, எத்தனை காரியத்துல நீங்களே இமேஜினேஷன்ல இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இதுவா இருக்குமோ, எவ்வளோ குழப்பம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? அவிசுவாசம். தேவன் எனக்கு சொல்லிய நல்வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்னு நம்மள எத்தனை பேர் நம்புறோம்? இந்த அவிசுவாசத்தினாலதான் நமக்குள்ள இந்த கேள்விக்குறி, அந்த சந்தேகம் நமக்குள்ள வர்றதுக்கான காரணம். இன்னைக்கு இந்த சந்தேகத்தை, அவிசுவாசத்தை, இந்த முன்னோர்களுடைய சாபம், பாவம், இதெல்லாமே நாமளாகவே கட்டிட்ட கட்டுகள். பிசாசு ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அவன் ஜஸ்ட் ஒரு குழப்பத்தை மட்டும் கொடுத்தா போதும், நம்ம எல்லா வேலையும் அவனை விட பெஸ்டா நம்ம செஞ்சிருவோம் இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப தேறினவர்கள் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமான வாழ்க்கையை தான் வச்சிருக்காரு. கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நம்மளுடைய பலன். அந்த பலனை தேடி கண்டுபிடிச்ச ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்து கேட்டு வாங்கிக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா இறங்குவார். என்னென்ன கட்டுகள் நாமளாவே கட்டியிருக்கோமோ அதையெல்லாம் அறிக்கை செய்வோமா? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் பிசாசு கட்டி வச்சிருக்கான்னு நினைச்சு ஏமாந்து ஆண்டவரே, நாங்களாகவே கட்டியிருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களை விடுவித்தார். நாங்கள் இதுவரை செய்த எல்லா பாவத்தையும் எங்களுக்கு மன்னித்து இரக்கம் பாராட்டினார் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. எல்லா பாவத்தையும் எங்களுக்கு மன்னித்து எங்களை ரட்சியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்திருக்கீங்க. நிச்சயமா அறிக்கை செய்தீங்கன்னா இரக்கம் உண்டு, மறந்துடாதீங்க. நீங்களும் பாவ அறிக்கை செய்யுங்க, சரியா? காட் பிளஸ்.